அத்திமரம் அந்தியில பூத்த மரம் மொட்டை மரம் எத்தனை கூறு கூறு. ஆத்துக்குள்ள அத்திமரம் அந்தியில பூத்த மரம் மொட்டை மரம் எத்தனை கூறு. 1 மணி நேரமா கஷ்டப்பட்டு கோலம் போட்டிருக்கேன், மிதிக்காம தாண்டி போ. என்ன மல்லி இது? வாசல மறைச்சு இவ்வளவு பெரிய கோலம் போட்டா மனுஷன் எப்படி உள்ள போறதா? எப்படி விட போ, ஆனா கோலத்தை மட்டும் மிதிச்ச கோலம் முடிச்சிருவேன். நான் கோலத்தை மிதிக்காம உள்ள வருது இருக்கட்டும், நீ கோலத்தை மிதிக்காம வெளில வா பாக்கலாம். ஐயோ குழந்தை, தயவு செஞ்சு என்ன எப்படியாவது வெளியே கொண்டு வந்துற. இப்ப வந்து என் வழிக்கு காலைய உடைக்கிற. வெளில வரணும்னா 10 தோப்பு கரணம் போடு. அதுக்கு வேற ஆள பாரு. சரி குழந்தை குழந்தை சரி நான் போடுறேன். நான் போடு. 1 5 2. நீ இப்படியே எண்ணிட்டு இருந்தேன்னா நாளைக்கு கோலம் போடுற நேரம் வந்துடும் குழந்தை. சரி சரி, பார்த்தா பாவமா இருக்கு. இது முக்காலி எடுக்கிறேன். படிச்ச மட்டும் போறாது, என்ற மாதிரி மூளையும் வேணும். நீ பாத்து வா. எதுவா பாத்து வா. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல. அப்புறம் கொஞ்சம் கடைக்காரர ஓட பஸ் நின்று போற அவருக்கே அவ்வளவு கலப்புனா ஊருக்கே வளர்க்குற அன்னைக்கு அவ்வளவு கலப்பு இருக்கும். அதுல 2 போட்டு படுத்தா சரியா இருக்கும். கொடுங்க. கண்ணு, இது அள்ளி வாயில போட்டு சாப்பிடற மருந்து இல்ல. போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லி அனுப்பு. நான் பொண்ணை பட்டமா கொடுத்து அனுப்புறேன். போ. நீங்க கொடுக்காட்டி என்ன, எனக்கு தானா வரும். எங்கிருந்தே வந்து மாட்டாங்க நமக்குன்னே இந்த கிராக்கி. முருகா, அது இதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் நீ தகராறு பண்ணிட்டு இருந்தா? நான் ஒண்ணும் தகராறு பண்ணல. கடைக்காரன் ஊருக்குள்ள மருந்து கொடுக்காரு, நான் கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. யோ, அதை வாங்கிட்டு போனவங்க எல்லாம் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அதனால வாங்கிட்டு போயிருப்பாங்க. உனக்கு எதுக்கு அது? நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு அவங்க கொடுக்கடி பரவாயில்ல. எனக்கு மேல இருந்து தானா விழும். விழும் விழும். ஏதோ நீ ஆசைப்பட்டு விலையொத்து விடாம பொக்குன்னு போவியேன்னு நான் தான் போட்டேன். விழுமாம் இல்ல விழும். என்ற மேல உனக்கு கொல்ல பிரியம் இல்ல மல்லி. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, அவங்க திருட்டுத்தனமா வாங்குறாங்க. அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, இது கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே. இதுக்கு எப்ப புரிய வச்சு நான் எப்ப இவரு பெரிய வெண்ண கூப்பிட்டு அனுப்ப ஆள அனுப்பணுமாக்கம். கேக்குறல்ல, பதில் சொல்றா. வயல் என்ன வச்சிருக்க? முழிய பாரு மொழி. ஆடு திருண்ண கள்ள மாதிரி அப்படியே விட்டா. ஓ, போய் வண்டி கட்டிட்டு வயலுக்கு வா. நெல்லு வாங்க டவுனுக்கு போனோம். மூஞ்சும் முகர கட்டி. என்ன என்ன கோமா? இந்த பாத்தனை கொஞ்சம் போட்டு விடியா? ஏன் அம்மா இல்ல? வெளியில போயிருக்காங்க. உனக்கு தான் கையெட்டலையே, அப்புறம் பின்னால கொக்கி வச்சிருக்க. இந்த மாதிரி முன்னால வைக்க வேண்டியதானே? இப்பதானே சொல்ற, இனிமே நீ ஆசைப்படுற மாதிரியே நான் போட்டுக்கிறேன். எல்லாம் நான் சொல்லி தான் தெரியணுமாக்கும். இதன மல்லி, உள்ள ஒரு வெள்ளை ஜாக்கெட் போட்டிருக்க. அது ஜாக்கெட் இல்லையா? ஓ, பண்ணினாக்கும். சரி, சந்தைக்கு போனோம், நான் வரேன். யோ, இல்லையா? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்லையா? என்ன மல்லி இப்படி சொல்லிட்ட? உன் மேல கொல்ல பிரியம் இல்ல. போய் சொல்ற. ஊர்ல யார் எது கேட்டாலும் வாங்கி தர. எனக்கு நீ ஏதாவது ஆசையா நீ வாங்கி கொடுத்துருக்கியா? உனக்கு என்ன வேணும் சொல்ல வாங்கியாரேன். நீ சும்மா உங்க ஒப்புறானே. உன் கையால எனக்கு ஒரு கொலுசு வாங்கி குடியா? சரி, காசு கொடு. உன் சொந்த காசை போட்டு வாங்கிப்பா. சொந்த காசா? அம்புட்டு காசுக்கு நான் எங்க போவேன்? உனக்கு கொலுசு தானே வேணும். இரு வரேன்.
டாக்டரோ தண்ணி பண்ண அரிசி சாப்பிட்டா கல்யாண தண்ணிக்கு மழை பெய்யுமா தெரியாதா சொல்லும். மழையில நனையிறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போச்சுடா. நான் வேணா கல்லு பறிக்க தட்டுங்களா? வேணாம். பொட்டிப்புல குளிப்பாட்டுங்களா? வேணாம். சரி கூட்டி விடுறேன். என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் வேணாம். உனக்கு தான் ஏதோ வேணும் போல இருக்கு. என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாமுங்க. நம்ம மல்லி இருக்குது இல்லைங்க, எனக்கு கொலுசு வாங்கினு சொல்லி பிடிச்சுங்க. சரி காசு கொடுத்து வாங்கினு சொன்னா என்ற மேல பெரிய இடத்த உன் கை காசு போட்டு எனக்கு கொலுசு வாங்கினு சொல்லி பிடிச்சுங்க. அது இருக்கட்டும். கணக்குல என்ன கறி? இங்க தானுங்க எல்லாம் அந்த மல்லி பண்ண வேலை தானுங்க. கொலுசு கிட்டத்தோட விட்டுருக்கலாம் இல்லைங்க, பக்கத்துல வந்து கண்ணுல இருக்கிற மாதிரி எடுத்து கணத்தை கரையா பிடிச்சுங்க. இந்த லட்சம் அழிக்க வரக்கூடாதுன்னு சொல்லி பிடிச்சுங்க. சரி நீ மல்லி கொலுசு வாங்கி தரப்பறியா? வாங்கி கொடுத்தலாமுங்க, ஆனா கையில காசு தாங்க கொஞ்சம் குறைவா இருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு போலான்னு. திருஷ்டி பொட்டு வச்சு கொலுசு. டாக்டர்மோ நீங்க யோசிக்கிறத பார்த்தா வீட்டை கொடுத்த காசை எப்படி திருப்பாங்களான்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. அடுத்த வாரம் அறுப்பு குழி வரட்டவங்க சத்தியமா கடன் அடிச்சு போடுறேன். கொடுத்த வாங்க காப்பாத்து வந்தாங்க இந்த குழந்தை. அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே. முதல்ல மல்லிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாத்து. என்ன யோசிக்கிற? பத்திலியா? அது இல்லைங்க. வேற என்ன வந்துருச்சுங்க? என்ன வந்துருச்சு? இது வரைக்கும் வந்துருச்சுங்க. என்ன? டான்ஸுங்க. வாருங்க. குழந்தை மல்லி ஆசைப்பட்டு கேட்டிருக்கா. நல்ல கொலுசா வாங்கிட்டு வா. ஆகட்டுங்க. என்ன பண்ற பாரு இப்போ. மாட்டையே போட்டு அடிக்கிற என்னங்க? உங்க உசுர வளர்த்த செடியை கழுது மேல மேஞ்சு பிடிச்சு பாருங்க. அதுக்கு பாவம் பசிச்சா புல்லுன்னு தெரியுமா பூவும் தெரியுமா? அது எப்படியும் தெரியும். போது நிறுத்து. முதல்ல அதுக்கு தண்ணி கொடுத்து கட்டி வை. போ. நீ போன வர. இங்க பாரியா? யோ கொலுசு வாங்கிட்டு வரசா எங்கயா போன? கொலுசு வாங்கத்தான். வாங்கிட்டியா? சரி கொடு. வந்து மல்லி ஒரு தப்பு நடந்து போச்சு. கொலுசு எங்க? அதான் சொல்றேன்ல, கொலுசு வாங்கிட்டேன். வரவையில அப்படியே மாப்பிள சாமி மரத்து பக்கத்துல செம்பருத்தி பூ பூத்துனுச்சா, டாக்டர் மகன் தான் செம்பருத்தி பூ உசுரு. அதை பறிக்கலாம் மரத்து மேல ஏறுனா ஏறின ஜோர்ல கொலுசை விட்டேன். கண்டுபிடிச்சா ராத்திரி கூட தேடி பார்த்தேன், ஆனா கொலுசு தான் கிடைக்கவே இல்லை. என்ன மல்லி மொத்தரை சுத்தி மூஞ்சில கொண்டு வந்து மறைக்கிற? மல்லி நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரிய கொலுசு கேட்டேன். டாக்டர் அம்மாக்கு பூ பறிக்க போனாரா, அங்க ஒரு கொலுசு தொலைச்சுட்டாரா. இவங்க மல்லி கொலுசு கூட்டிட்டு வந்தா என் முன்னாலே நிக்காது. எருமாடு எருமாடு.